சரி, நம்ம இவ்வளவு நாளா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த விஷயங்கள் வந்து தவறுதான் பாத்தியா, மாநிலம் பாத்தியா, கரெக்டா கணக்கு போட்டு கரெக்ட் இல்ல பேசாத போது உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? இதைதானே நாங்க கேட்கிறோம் திரும்ப திரும்ப. அவினாசி தொகுதியில என்ன கலவேலை பாத்தீங்க? மயிலாப்பூர் தொகுதி ஏன் கேட்டு வாங்கினீங்க? மயிலாப்பூர்ல நீங்க என்ன கலவேலை? மோடி சொல்லியிருக்காரா அப்ப எதிர்ப்பு தான். அந்த விஷயங்கள் வந்து எங்க கிட்ட நிச்சயமாக இருக்காது. இந்த விஷயங்களை வந்து விஜய் வந்துட்டாருப்பா, எல்லாருமே அவங்கவுங்க அரசியல் விட்டுட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்கப்பா அப்படின்னு. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் வி த லீடர்ஸில் ஒரு நிர்வாகியாக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கும் திரு சபரி செல்வன் அவர்கள். சபரி வணக்கம். சபரி வணக்கம். வணக்கம் சுபாஷ். இப்போ நம்ம பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றவங்க எல்லாம் இணைந்து பேசும்போது அண்ணாமலை அவர்களுக்கு அதிமுக நம்ம அழைப்பு கொடுக்கணும், அண்ணாமலை அவர்கள் அதிமுக இணைந்து பணியாற்றணும், அதிமுகவுக்கு புது ரத்தம் பாய்ச்ச முடியும் அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சுபாஜி, அதெல்லாம் வதந்தியா இருக்கலாம் சுபாஜி. இதெல்லாம் எதுவுமே அபிஷியல் நியூஸ் கிடையாது சுபாஜி. சும்மா ஒரு செய்தி நிறுவனத்துல அவர்களுக்கு டிஆர்பி ரேட் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அதிமுக இருந்த ஒரு அபிஷியலான ஒரு செய்தி தொடர்பாளர் இதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்க. இதுதான் செய்தி நிறுவனங்கள் நம்மளை குழப்பக்கூடிய விஷயம். அண்ணாமலை எப்படி மோடி அமித்ஷா கிட்ட போய் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்காரு, அவங்க திரும்ப இங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லும் போதே இவர் கண்டினியூ ஆகல. அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறாரு, அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்கன்னு ஆரம்பிச்சு அமைப்பு விட்டுட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நமக்கா ஒரு பேசிக் சென்ஸ் இருந்ததுன்னா பத்திரிகையாளர்களே அதை ஃபர்ஸ்ட் அதை போட்டிருக்க மாட்டாங்க, அந்த நியூஸ் போட்டிருக்க மாட்டாங்க. நான் கூட அந்த நியூஸை பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நியூஸை பார்த்தேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க வந்து ஒரு வதந்தியான செய்திகள் தான். எப்படி சபரி இப்படி சொல்றீங்க? தேசியம் தான் உயிர் மூச்சு, தேசியம் தான் எல்லான்னு இந்த இடத்துல தமிழகத்துக்கு மோடி அவர்கள் என்ன செய்யல? தமிழக மக்களின் குரலாக உலகமெங்கும் மோடி அவர்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறார்னு சொன்ன பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர், இந்நாள் வி லீடர்ஸ் அமைப்பின் தலைவரான அண்ணாமலை இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியால கொடுத்த பேட்டியில என்ன சொல்றாரு? தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளின் குரல்களை சரியாக கேட்பதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. சோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு தூரம் கான்ட்ரடிக்ஷனும், அதே மாதிரியான கான்ட்ரடிக்ஷன் தானே இன்றைக்கு அவர் அண்ணாமலை வந்து அதிமுக கூட இணைந்து பயணிக்க மாட்டாருன்னு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கும் வரும் சபரி. இல்ல சுபாஜி, அவர் சொன்ன விஷயங்களா சுபாஜி, அவர் இங்க பாருங்க, அவர் ஏதாவது ஒரு விஷயங்களை மாற்றி பேசினார் அப்படின்னா நீங்க வந்து சொல்லலாம். அவர் மாநில தலைவராக இருக்கும்போது என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறாரோ அதே வார்த்தையை தான் நீங்க வெளியில வந்து சொல்றாரு. ஐ எம் ஜஸ்ட் a மேனேஜர், அவ்வளவுதான். அவர் அன்னைக்கு மாநில தலைவராக இருங்க சுபாஜி சுபாஜி அவர் வந்து அன்னைக்கு சொல்லும் போதும் கூட நான் வந்து ஒரு மாநில தலைவர், எனக்கு வந்து இந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். நான் இந்த கட்சியினுடைய ஒரு ஓனர் கிடையாது. ஆனா இவரால டிசிஷன் எடுக்க முடியாது. இவரால மட்டும் கிடையாது, இன்னைக்கு இருக்க நயினாராலையும் எடுக்க முடியாது, அதுக்கு முன்னாடி இருந்த எல்முருகனாலையும் எடுக்க முடியாது, அதுக்கு முன்னாடி இருந்த தமிழிசை சவுந்தரராஜனாலையும் முடிவு எடுக்க முடியாது. ஒரு தேர்தல்ல ஒரு களத்துல வந்து ஒரு வேலை நடக்குது, இந்த தொகுதிகளை வந்து கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் யாருக்கு தெரியும்? இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிக்கு தெரியும். இந்த தடவை வாங்கின தேர்தல்ல வந்து போஜராஜன் மட்டும் எப்படி வெற்றி பெற்றாரு? ஏன்னா போஜராஜன் லோக்கல்ல வேலை பார்த்திருக்காரு. சோ லோக்கல்ல வேலை பார்த்த அத்தனை தொகுதிகளையும் நீங்க கேட்டு வாங்கிட்டீங்களா? கிடையவே கிடையாது. தாராபுரத்தை வணிக்கணும். அவினாசி தொகுதி ஏன் கேட்டு வாங்கினீங்க? அவினாசி தொகுதியில என்ன கலவேலை பாத்தீங்க? மயிலாப்பூர் தொகுதி ஏன் கேட்டு வாங்கினீங்க? மயிலாப்பூர் தொகுதியில நீங்க என்ன கலவேலை பாத்தீங்க? கோவை வடக்கு, கோவை தெற்குல வானதி அக்கா எல்லா வேலையும் பார்த்து வச்சிருந்தாங்க, அந்த அக்கா எம்எல்ஏவா இருந்தாங்க. திடீர்னு கோவை வடக்கு மாறி நிற்க வேண்டிய சூழ்நிலை என்ன? உங்களுடைய களம் எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாக்குறத விட்டுட்டு எதிர்கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த இடத்துல எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறதுக்கு தானே இதனுடைய ஒரு விஷயம். எல்முருகன் எல்லாம் போன முறை பாத்தீங்கன்னா மேல ஊட்டியில நின்னாரு, நீலகிரியில நின்னாரு. இந்த முறை பாத்தீங்கன்னா கீழே வந்து அவினாசியில நிக்கிறாரு. நீலகிரிக்கு அவினாசிக்கு என்ன சம்பந்தம்? எந்த இடத்துல உங்களுடைய பூத் இருக்கு? நான் இதைதாங்க கேக்குறேன். எந்த இடத்துல உங்களுடைய பூத் இருக்கு? அடுத்த முறை அருப்புக்கோட்டை ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு இதே சபரி தான் சொன்னாங்க. பாஜக நிர்வாகியாக இருக்கும்போது பாஜக எல்லா இடத்துலயும் வேலை செஞ்சிருக்குங்க, எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிருக்குங்க, எங்க நின்னாலும் ஜெயிப்போங்கன்னு சொல்லி. சுபாஜி, வேலை பார்த்திருக்கிறது வேற, ஸ்ட்ராங்கா வேலை பார்த்திருக்க 27 சீட்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க 234 தொகுதியில நீங்க நிக்கிறீங்களா? நாங்க கேட்கறது அதாங்க. 234 தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது அப்படின்னா நீங்க எந்த இடத்துல வேணாலும் நில்லுங்க, எங்க வேணாலும் போட்டி போடுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்க இடங்கள் வந்து 27 இடங்கள். சோ 27 இடங்கள்ல ஸ்பெசிபிக்கா எந்த இடத்துல டாப் பிரியாரிட்டி இருக்குல்ல, இந்த இடங்கள்ல வந்து எங்களுடைய வேலைகள் அதிகமா இருக்கு, இந்த இடத்துல எங்களுடைய வேலைகள் குறைவா இருக்கு, அந்த டாப் பிரியாரிட்டி படித்தானே நீங்க வாங்கியிருக்கணும். இதைதானே நாங்க சொல்றோம். எங்களுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்த குமுறல்கள் சுபாஜி, இந்த குமுறல்களை தான் நாங்கள் வெளியே சொல்ல முடியாம நாங்க இப்ப வந்து சொல்றோம். இதெல்லாம் இப்படி இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்றேன். அன்னைக்கு கூட நான் விமர்சிச்சு பேசலையே, இன்னைக்கு கூட கட்சி போட்டி போட்டதை பத்தி விமர்சிச்சு பேசலையே. ஒரு 10 இடங்கள் வந்து நல்ல இடங்கள் கொடுத்துட்டு ஒரு 10 இடங்கள்ல வந்து ஒரு டஃப்பான இடங்கள் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
நீங்க கொடுத்திருக்கிற இடத்துல எந்த இடங்களையுமே ஒரு 10 மினிஸ்டர் போட்டி போடுற தொகுதிகளை தூக்கி பாஜகவுக்கு ஒப்படைக்கிறீங்க, 4 மினிஸ்டர் போட்டி போட்ட இடத்த தூக்கி சைக்கிள் சின்னம் ஜி கே வாசன் கிட்ட ஒப்படைக்கிறீங்க, 3 மினிஸ்டர் போட்டி போட்ட இடத்த தூக்கி அமமுக கிட்ட ஒப்படைக்கிறீங்க. அப்ப வந்து போட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராங் பிளேயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமாக போட்டி போட்டிருக்கணும். மினிஸ்டர் போட்டி போட்ட எத்தனை தொகுதிகள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போட்டுச்சு அவரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நாங்க வந்திருப்போம். சரி, நம்ம இவ்வளவு நாளா நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இந்த விஷயங்கள் வந்து தவறுதான், பாத்தியா மாநிலம் பாத்தியா கரெக்டா கணக்கு போட்டு கரெக்டா ஜெயிச்சிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு வந்திருப்போம். தோத்த உடனே நாங்க யோசிச்சதெல்லாம் கரெக்டா இப்படி அப்ப கீழே இருக்கிற நானே கரெக்டா யோசிச்சிருக்கிறேன், மேல இருக்கிற நீங்க ஏப்பா தப்பா யோசிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு அங்க வராது. இதைதானே நாங்க கேக்குறோம். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே சுபாஜி ஒரு தேசிய கட்சியில அந்த புரோட்டோகால் படி எல்லா விஷயங்களும் தேசிய தலைமை தான் எடுக்குங்கிறது சாதாரண தொண்டனுக்கு கூட தெரியும். அது உங்களுக்கு ஒரு 4 வருஷம் கழிச்சு அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் தெரிஞ்சது சுபாஜி ரைட். இப்ப நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்கல்ல. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியோட திரும்ப அந்த கேள்வி கேளுங்க. அண்ணாமலையை பற்றி கேள்வி கேட்டீங்களா? அண்ணாமலை வந்து டைம்ஸ் நவுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்திருந்தாரு, ஒரு விஷயம் பேசியிருந்தாருன்னு, அதோட பதில் தான் இப்ப நீங்க கேட்ட கேள்வி. இப்ப புரியுதா உங்களுக்கு? தேசிய கட்சி தான் அதனுடைய முடிவை தேசிய கட்சி தான் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க இப்ப சொல்றீங்கல்ல. இந்த விஷயத்தை தான் அண்ணாமலை அவர்கள் டைம்ஸ் நோல சொல்லியிருக்காரு. நீங்க இந்த வார்த்தைல இந்த வார்த்தையை தான் அண்ணாமலை அவர்கள் டைம்ஸ் நோல சொன்னார். சோ அந்த நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு இப்ப நீங்க கேட்டீங்கல்ல கேள்வி, இதுதான் பதில். சரி சபரி, அதாவது தேசிய கட்சியோட ஒரு பிராண்டா நீங்க இங்க மக்கள் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு தேசிய கட்சியோட ஒரு முகமாக மக்கள் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க. அந்த தேசிய கட்சி가 மக்கள் கடைக்கோடி மக்கள்கிட்டயும் ரொம்ப வேகமா, ரொம்ப நிதானமா, ரொம்ப தெளிவா சேர்த்ததுல உங்களுடைய பங்கும் அதிகம். அதை நாங்க மறுக்கிறதுக்கு இல்ல. அதாவது குறிப்பா பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை சொல்றேன். அப்படிப்பட்ட தேசிய பிராண்ட் உங்க மேல இருக்கும்போது அத நீங்க அதை எப்படி நீங்க உதறி தள்ளிட்டு நீங்க தமிழர் அப்படிங்கிற அந்த இமேஜ்குள்ள மக்களை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கும் உங்களை பார்த்தோன்னே முதல்ல தோன்றது பாஜக அண்ணாமலை அப்படிங்கறது அவங்க மனசுல தோணும். அதுல இருந்து நீங்க எப்படி வந்து தமிழன் திராவிடன் அப்படிங்கறத நீங்க ஸ்ட்ராங் பண்ண பாக்குறீங்க? ஒருவேளை அப்படி ஸ்ட்ராங் பண்றதுனாலதான் நீங்களும் திமுக தாவேகா போல ஒரு திராவிட பிளஸ் அரசியலை முன்னெடுக்கிறீங்களா? சிவாஜி இந்த நிமிஷம் வரைக்கும் அண்ணாமலை அண்ணன் வந்து திராவிட அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல. சோ இதை நீங்க வந்து முன்ன தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல வந்து நீங்க இப்ப கேட்ட கேள்வி ஒரு விஷயத்துல உண்மைதான். ஏன்னா நாங்களே இப்ப வந்து வீடு லீடர் சார்பாக நாங்க அங்கங்க வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நாங்க போட்டுட்டு இருக்கோம். போடும்போது எங்ககிட்ட கேக்குறாங்க, அண்ணாமலையாவோ பிஜேபி அண்ணாமலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க இல்லைங்க, அவர் வெளியே வந்துட்டாருங்க, புதுசா ஒரு அமைப்பை ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க சொல்ற ஒரு விஷயங்கள்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நாங்க வந்து தேசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தேசியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம், நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டான மரியாதை என்னவோ அதை நாங்க செய்வோம். ஆனா தமிழகத்துக்கு ஒருவேளை எதிர்ப்பாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வருது அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து நாங்கள் எடுத்துக்காட்டுவோம். எடுத்துக்காட்டுக்கு அவர் ஏற்கனவே அந்த நீட் சம்பந்தமாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வந்து பசங்களை படிக்க வைக்கணும், மும்மொழி கொள்கையை வந்து இந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போது அவர் எதிர்ப்பு தெரிவிச்சார். அது சொல்ல போச்சுன்னா பிஜேபி தமிழ்நாடை சேர்ந்த அத்தனை பேருமே அதை ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. அவர் போட்டிருந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. பிஜேபி தமிழ்நாடு ஹேண்டில் இருந்தே கூட பண்ணியிருந்தாங்க. எதனால அதை வந்து திரும்ப அண்டர் ரீட்வீட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனா அண்ணாமலை சொன்ன அந்த ஒரு விஷயங்கள் வந்து சரியான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து நிறைய பேர் போராட்டம் நடத்துறாங்க, தர்மேந்திர பிரதான் விலகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு இருக்கு, அந்த தப்பை சரி செய்யுங்கன்னு சொல்லி சொல்றோம். அண்ணாமலை அவர்கள் சொன்னதுனால அந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு மத்திய அரசு திரும்ப பெற்று இருக்கு. 6வதுல இருந்து நீங்க படிச்சா போதும், திரும்ப 9வதுக்கு அந்த விஷயத்தை நீங்க கொண்டு வர தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு அண்ணாமலை சொன்னார்ல, இந்த விஷயங்கள் தான், இப்படி லாஜிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நாங்க 19 எந்த ஒரு திட்டங்களை கொண்டு வந்தாலும் திமுக மாதிரி கையை தூக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை. நாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் டைரக்டியா எதிர்ப்பு தப்பாரு. இந்த விஷயம் வருது, இதுக்கு வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கா, அப்ப எதிர்ப்பு தான். மத்திய மோடி சொல்லியிருக்காரா, அப்ப எதிர்ப்பு தான். அந்த விஷயங்கள் வந்து எங்க கிட்ட நிச்சயமாக இருக்காது. இந்த விஷயங்கள்ல வந்து இப்படி குறைகள் இருக்கு, இதை சரி செய்தால் மாநில அரசுகளுக்கோ இல்ல மாநிலத்துல இருக்கக்கூடிய பிற மொழி பேசக்கூடிய மக்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறார். அப்படின்னா அந்த விஷயம் நிச்சயமாக ஏற்புடைய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதற்கு உண்டான டேட்டா பாயிண்ட்ஸையோ அதற்கு உண்டான ரெக்கார்டையோ அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக காட்டத்தான் போகிறார். சோ இதை வந்து எங்களால நிச்சயமாக, இது காலங்கள் இருக்கு, நான் நிச்சயமாக இப்போ வர வர வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய பேட்டிகளை வைத்து மக்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். ரைட், இவர் வந்து மாநில அரசியலை பேச துவங்கி இருக்கிறார், நமக்காக பேச நின்று இருக்கிறார், இது வந்து விஷயங்கள் நல்லதா அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்கா மக்களே புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பாங்க. நாங்க போய் தனியா போய் அவர் வந்து பிரிஞ்சுட்டாருன்னு ஒரு இடத்துலயும் நாங்க வந்து மைக்கு போட்டு கத்தி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. காலங்கள் வந்து அதை வந்து மக்களுடைய மனசில் பறைசாற்றும். அவர் எப்படி வந்து பிஜேபியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு காலத்துல வந்து
பறைசாற்றினாரோ அதோட ரொம்ப சிம்பிளா மக்களினுடைய மத்தியில வந்து அண்ணாமலை அவர்கள் சபரி, நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா சபரி, நீங்க இப்ப அண்ணாமலை அவர்கள் அந்த பிராண்டை ஈஸியா கடந்து வந்துருவாருன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமானது கிடையாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய வருங்காலத்துல நீங்க களத்துக்கு போகும்போது உங்களுக்கு சொல்லப்படும் விஷயமாக இருக்கும். இப்போ ஆஹ் நாங்க வந்து ஒரு சிவிலைஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம். ஆனா பட் இட் நாட் பி ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. சோ இந்த சிவிலைஸ்டு ரிலேஷன்ஷிப் ஏன் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடாது, அன்ஃப்ரெண்ட்லியா போகுது சபரி? நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாஜகவினுடைய கூட்டணியில டைரக்டா இருந்துட்டு போலாமே. இதுல கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சுபாஜி உங்களுக்குன்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக வரும். நமக்கு வந்து ஒரு தேசிய கட்சியில வந்து ஒருத்தங்களை அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார்ல, நாங்க வந்து எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருந்து நாங்க டிஃபென்ஸ் மோட்ல இருந்து ஒரு அட்டாக்கிங் மோடிய எதுக்கு டிஃபெண்ட் பண்ணுமோ அதுக்கு டிஃபெண்ட் பண்ணலாம், எதுக்கு அட்டாக் பண்ணுமோ அதுக்கு அட்டாக் பண்ணலாம். எங்களுடைய மனசுல என்ன தோணுதோ அந்த விஷயத்தை நாங்க புரிய உங்களுக்கு வந்து அங்க இருக்கும் போதும் அதை அட்டாக் பண்ணுங்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து நீங்க அந்த அட்டாக் மோடுக்கு மாறி இருக்கீங்க. இருந்திருக்கலாம். நாங்க என்ன சொல்றோம், இருந்திருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் தவறாக இருக்கும் பொழுது அதை பேசக்கூடிய போது கூட அதுக்கு வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து அதை கரெக்டா நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். இந்த நிமிஷம் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் யாரையும் நீங்க அட்டாக் பண்ணி எல்லாம் பேசலையே. அவர் என்னைக்காவது அதை வந்து அந்த விஷயத்தை வந்து அட்டாக் பண்ணியோ இல்ல விமர்சிச்சோ எப்பயாவது பேசும்போது இந்த டாபிக்கை பத்தி பேசுவோம். நீங்க அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஆரம்பிக்க போறாரு, ஆமா குதிக்கிறாருன்னு கையில அருவாள் எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர் இன்னும் அந்த விஷயத்தை பற்றி எந்த விஷயமே சொல்லலையே. நீட்டை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஆறாவது படிக்கிற பசங்களுக்கு மும்மொழி கொள்கையை கொடுங்க, 9வது படிக்கிற பசங்களுக்கு மும்மொழி கொள்கையை கொண்டு வராதீங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த நிமிஷம் வரைக்கும் மத்திய அரசுக்கு எதிராக என்ன பேசியிருக்காரு, மோடிக்கு எதிராக என்ன பேசியிருக்காரு, அமித்ஷாக்கு எதிராக என்ன பேசியிருக்காருன்னா எதுவும் பேசலையே. சபரி, மற்றொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க வந்து அந்த தேசிய கட்சியின் தலைமை அப்படிங்கிற அந்த பிராண்டை விட்டுட்டு வெளியில வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் தேவைப்படுகிறதா? நாளைக்கு வந்து விஜய் கிட்ட வந்து இன்னைக்கு செட்னு சொல்லப்படுற ஜெனரேஷன் எல்லாம் போயிட்டாங்க. சப்போஸ் இவங்களுக்கு விஜய்க்கு ஒரு மாற்று ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு தேவைப்பட்டால் அப்போ நம்ம ஒரு அரசியல் தலைவராக உருவாகலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இதை அரசியல் மயமாக்க முற்படுகிறாரு அண்ணாமலை. இல்ல, உண்மையிலே சுபாஜி, நீங்க வந்து உங்களுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க முன்னிறுத்தி செல்லும் பொழுது எங்களுடைய கொள்கைகளை நாங்க முன்னிறுத்துறோம். அதுக்காக வந்து யாருமே நாங்க அரசியலை விட்டுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போய் உட்காந்துக்கலாமா? இது நீங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா விஜய் வந்துட்டாருப்பா, எல்லாருமே அவங்கவுங்க அரசியலை விட்டுட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற ஒரு விஷயங்கள்லாம் அவரவர்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. பாஜகவே கொடுத்ததே இருங்க, பாஜக அது சர்க்குலேட் பண்ணாருங்கிறதெல்லாம் அவரை வச்சு மட்டும் சொல்லாதீங்க. இப்ப பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த மாதிரி தானே எல்லா மாநில தலைவர்களுக்கும் கொடுத்தாங்க. எந்த மாநில தலைவர் வந்து பிஜேபியில அண்ணாமலை அவருக்கு சர்க்குலேட் ஆனாங்க? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து கவர்னர்னு ஒரு பொறுப்பு கொடுக்கலாம், அந்த அம்மா எங்க போயிருந்திருப்பாங்க? எல்முருகன் அவர்களுக்கு வந்து மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியலன்னா அவர் எங்க போயிருப்பாரு? நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஏற்கனவே இருந்து இங்க வந்திருக்காரு, இன்னைக்கு தூக்கி மாநில தலைவராக கொடுத்து அடுத்து நீங்க கீழே இறக்கி விட்டீங்கன்னா என்ன தர போறீங்க? ஏதோ ஒரு பொறுப்பு தர போறீங்க. அண்ணாமலை அவர்கள் 3 வருட காலமாக சும்மா தான் இருந்தாரு, எந்த பொறுப்புமே நீங்க தரல, அவருக்கு எதுவுமே நீங்க செய்யல. நீங்க நாங்க செய்யல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சுபாஜி தான் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள்ல முன்னுரிமை கொடுத்தாங்க. இன்னும் தேசிய தலைமையில எல்லா மாநில தலைவருக்குமே அந்த முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. ஏன் தமிழிசை அம்மா வந்து கையில எல்லாம் கட்டி போட்டுட்டு மாநில தலைவராக உட்கார வச்சிருந்தாங்களா? எல்முருகன் கையை கட்டி போட்டு மாநில தலைவராக உட்கார வச்சிருந்தாங்களா? அதெல்லாம் கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது என்ன? மோடி எதிர்ப்புங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருந்ததுல அதை உடைப்பதற்கு எந்த மாநில தலைவராக முயற்சி செய்தாங்களா? யாருமே செய்யல. அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அந்த விஷயத்தை செய்தாரு. அந்த விஷயத்தை திரும்பவும் மீண்டும் நீங்க தலை தூக்க வைத்திருக்கிறீர்களே. கடந்த ஒரு 4-5 வருட இப்ப நயினாரன் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து திரும்ப அது தூக்கலையா, தலை தூக்கலையா? மீண்டும் மோடியினுடைய எதிர்ப்பு வச்சுக்கிட்டு நீங்க தமிழக பாஜக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு தான் நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு கோபேக் மோடி அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை வந்து கோபேக் ஸ்டாலின் சொல்லி மாத்தி காட்டியது அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள். சோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்களா அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க, மற்ற மாநில தலைவர்களுக்கு எல்லாம் கொடுக்கலையா? பாஜக அண்ணாமலையை வளர்த்தது, அண்ணாமலை பாஜகவை வளர்த்தாரு. இது நீங்க இதை வேணா நீங்க மியூச்சுவலா வச்சு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். நீங்க ரெண்டுமே இது வந்து நாங்களும் ஒத்துக்கிறோம். பாஜக வந்து வளர்க்கவே இல்லை, அண்ணாமலை அவர்கள் பாஜகவை வளர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஆனா அண்ணாமலை பாஜகவை வளர்த்ததை போல மற்ற மாநில தலைவர்கள் பாஜகவை வளர்க்க தவறிவிட்டார்கள். இதைதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி வளர்த்த ஒரு
முன்னாள் மாநில தலைவர்கள சொல்றீங்களா? இல்லைன்னா வந்து அடுத்தடுத்த எல்லாத்தையும் மாநிலத்துல இருக்கிற தலைவர்கள சொல்றீங்களா? இங்க நான் தமிழ்நாட்டை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். நான் மற்ற மாநிலங்களை பற்றி ஏன் பேசுறேன்? நான் சொல்றது டிஎன் பிஜேபி. நான் சென்ட்ரல்ல இருக்க பிஜேபியை பற்றி போகவே இல்லை. சென்ட்ரல்ல இருக்க பிஜேபி உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. ஓப்பனா சூப்பரா இருக்குங்க. மோடி அவர்கள் தெய்வம் மாதிரி இருக்காரு. அமித்ஷா அவர்கள் நல்லா தான் செஞ்சிட்டு இருக்காரு. தமிழக பாஜகவினுடைய நிலை என்ன? ஒரு மாவட்டத்துல ஒண்ணு சபரி, இததான் நானும் இப்ப முன்னாடி கேள்வி கேட்டேன். உங்களால பாஜக அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேம் இல்லாம எப்படி களத்துல போய் பணியாற்ற முடியும்? இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க. சென்ட்ரல் பாஜக நல்லாதான் இருக்கு சுபாஜிங்கிறீங்க. ஆமா, சென்ட்ரல் பாஜக நல்லா தான் இருக்கு. நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேங்க, இந்த நிமிடம் வரை மோடி அவர்கள் செய்வது வந்து நாங்கள் பாராட்டி தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்க என்ன தப்பா என்ன சொல்லியிருக்கோம்? இந்த நிமிஷம் அண்ணாமலை அவர்கள் ஏதாவது தவறா சொல்லியிருக்காரா? மோடி தப்பா செஞ்சிருக்காரு, அமித்ஷா இந்த விஷயத்தை தவறா செஞ்சிருக்காரு. அது இனிமேல்ட்டு வரும்போது பேசிக்கோங்க. இனிமேல்ட்டு வரும்போது பேசுவோம். இனிமேல்ட்டு எப்பயாவது சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள் எப்ப இனிமேல்ட்டு அப்படின்னு சொல்லி வருதோ அப்ப பேசுவோம். இந்த நிமிடம் வரை பேசவில்லை இல்ல. அப்ப இந்த டாபிக்கே நீங்க பேசணும்னு அவசியம் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் சொல்றது தவறு செய்தால் யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பேன். என்னோட லக்ஷ்மண் ரெக்கார்ட் நான் ஒரு கோடு போட்டு வச்சிருக்கேன். அந்த கோட்டுக்குள்ள இருந்து களமாடுற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதை தாண்டி வரும்பொழுது மாநில உரிமை இது இவ்வளவு நாள் வரைக்கும் தேசிய உரிமைன்னு பேசுனேன். இனிமேல் தேசியத்தையும் பேசுவோம், மாநில உரிமைகளையும் பேசுவோம். ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்றேன். நல்லா தானே? ஒருத்தங்க வந்து ஒரு கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்காகவே மீண்டும் மீண்டும் அதை பற்றியே பேசிக்கொண்டே இருப்பது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு விஷயம் தான். இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய பாதி அரசியல்வாதி அந்தந்த கட்சியில இல்லைங்க. போன முறை திமுக ஆட்சியில இருந்தக்கூடிய மினிஸ்டர்ஸ்ல முக்காவாசி மினிஸ்டர்ஸ் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ். இன்னைக்கு டிவிகேல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் ஏடிஎம்கே மினிஸ்டர் முக்கியமான பொறுப்புல இருக்காரு. தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வந்தவர் தானே. எல்லாருமே சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா வேற கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு வந்தவங்களோ, இந்த கட்சியில இருந்து வேற கட்சிக்கு போனவங்களோ அப்படிதான் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வெளியே வரும்பொழுது மட்டும் எதுக்கு வானத்துக்கு முக்கியம் குதிக்கிறீங்க? காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அதனால தாக்கம் அதிகம். சோ அதனால அந்த தாக்கத்தை வந்து மையப்படுத்துவதற்கு அண்ணாமலையை வந்து டீம் ஃப்ரேம் பண்ணணுங்கிற வேலையில நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காரு. நான் உங்களை சொல்லல, நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க. இது பார்ப்பவர்களுக்கு நிறைய தெரியும். இந்த வார் ரூம் பிஜேபியில எல்லாமே அண்ணாமலை அவர்கள் வந்து வார் ரூம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் போய் சோசியல் மீடியா ட்விட்டர்ல எல்லாம் போய் பாருங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்களின் மீது கருத்து விமர்சனம் வந்து மோசமாக வைக்கப்படுது. அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் கூட சட்டம் பண்றதே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்து இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழக அவர்களை எதிர்த்து பேசினால் அதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமாக நாங்கள் பார்க்கிறோம் சுபாஜி. ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், இந்த விஷயங்களை பற்றி அண்ணாமலை பேசாத போது நீங்கள் ஏன் விமர்சனங்கள் வைக்கிறீர்கள்? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலை பற்றி பேசுகிறார், வானதி சீனிவாசன் அண்ணாமலை பற்றி பேசுகிறார், நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை பற்றி பேசுகிறார், எல்முருகன் அண்ணாமலை பற்றி பேசுகிறார். அண்ணாமலை உங்க 4 பேர்த்த பத்தி யாரை பத்தியாவது பேசுறாரா? தமிழக பாஜகவை பற்றி பேசுகிறாரா? மோடியை பற்றி பேசுகிறாரா? அமித்ஷாவை பற்றி பேசுகிறாரா? பேசல. அப்ப நீங்களும் பேசக்கூடாதுல்ல. நாங்க கீழ்மட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோங்க. நாங்க வந்து பேசாம போறோம். இதெல்லாம் எங்களுடைய ஒரு நீங்க தலைவர்கள் தானங்க. நீங்க 4 பேரும் தலைவர், நீங்க 5 பேரும் தலைவர் தான். உங்ககிட்ட இருக்கவங்க தலைவர்கள் தலைவர்களை பற்றி பேசாமல் இன்னொரு தலைவரை பற்றி நீங்கள் விமர்சிக்கலாமா? நீங்க எவ்வளவுதான் விமர்சிக்கிட்டே இருப்பீங்க? நீங்க விமர்சிக்கிட்டே இருப்பீங்க. அண்ணாமலை அமைதியாவே இருப்பாரு, அவர் கண்டுக்கவே மாட்டாரு. எங்களுக்கு கோபமே வரக்கூடாதா? இதெல்லாம் எங்களுக்கு கோபம் வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க என்ன ஏசுநாதர் ஒரு பக்கம் அடிச்ச உடனே இன்னொரு பக்கம் இந்த பக்கம் அடிங்கன்னு காமிச்சிட்டு போறதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இங்க பல விஷயங்களை வந்து தேவையில்லாமல் பேசுவதெல்லாம் இதெல்லாம் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். கருத்து சுதந்திரம் தான் இல்லைன்னு சொல்லி நாங்க சொல்லல. ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கன்வே பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ஹார்ஷா ஒரு பிஹேவியரோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு உங்களோட ரியாக்ஷன் காட்டுங்க. நாங்க வேணாம்லாம் சொல்லல. அண்ணாமலை அவர்கள் இந்த நிமிடம் வரை யாரை பற்றியாவது பேசியிருக்கிறாரா? பேசல. பேசாத போது உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? இதைதானே நாங்க கேட்கிறோம் திரும்ப. சரி சபரி, இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க. யாரு குதிரை பேரத்துல ஈடுபட்டா சொல்ற நீங்க தான் அதிகமா ஈடுபட்டிருக்கீங்க. உங்களுக்கு தான் மக்கள் 108 தந்திருக்காங்கல்ல. உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னா ஆட்சியை கழிச்சிட்டு திரும்பி ஒரு வாட்டி எலெக்ஷன் வச்சா நீங்க தான் 200 இடம் ஜெயிச்சிடுவீங்களே. அப்படி பேசாம மெஜாரிட்டி எடுத்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இவங்க வாங்க அவங்க வாங்க அப்படி கேட்டு பண்றது குதிரை பேரம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களின் கைது முன்னாள் அமைச்சர்களை நோக்கி குறிவைக்கப்படுகிறதான பாப்போங்க, பொறுத்திருந்து பாப்போம். கைதுங்கிறத தாண்டி முகாந்திரம் இருக்கணும், அது நிரூபிக்கப்படணும். அப்பதான் அந்த கைதெல்லாம் செல்லுபடி ஆகணும். இன்னும் நிறைய வே டு கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதுக்கே இப்படியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதிமுகவிலிருந்து தொடர்ந்து வந்தவர்கள் நீங்க தூய சக்தின்னு உங்களை பிரகடனப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அவர்களை எப்படி சேர்த்தீங்க? அப்ப நீங்க வந்து அதிமுகல இருந்து வந்தவங்களை விடுங்க, திமுக கூட்டணியில இருந்தவங்க அவங்க எல்லாம் அங்க இருந்த போது தீய சக்தியா இருந்தாங்க. இப்ப உங்க கூட சேர்ந்த உடனே அவங்க தூய சக்தியா மாறிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. தாவேகாவுடன் கூட்டணி கட்சிகள் பார்க்கும் போது அண்ணாமலை அவர்கள் நேர்மையாக தான் இருக்கிறார். முடிந்த அளவு தான்
கடந்து வந்த பாதையை பற்றி ஒரு விமர்சனம் கூட, தவறான விமர்சனத்தை கூட சொல்லாமல் இருக்கிறார். ஆனா அவர் வந்ததால உங்களுக்கு தாக்கம் அதிகம் என்றால் அதற்காக அவரை மட்டுமே குறிவைத்து விமர்சனம் செய்வது ஏன்? அதுவும் குறிப்பாக பாஜக தலைவர்களாக இருப்பவர்கள் ஏன் நீங்க அவரை நோக்கி விமர்சனத்தை செய்றீங்க? அவர்தான் உங்க இடத்துல இல்லையே, உங்களை பத்தி பேசலையே, அப்புறம் நீங்க ஏன் பேசுறீங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சென்ட்ரல் பாஜக நல்லாதாங்க இருக்கு, நல்லாதாங்க செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சபரி. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசுவோம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சபரி. நன்றி நன்றி சுபாஜி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.